தலைவர் விஜய் மக்களை சந்திப்பதற்கான சுற்றுப்பயணத்தை திருச்சியிலிருந்து தொடங்க இருக்கிறார். ஏன் திருச்சியிலிருந்து தொடங்குவதற்கான திட்டமிடலை தாவேகா செய்கிறாங்க அப்படின்றதையும், ஒட்டுமொத்தமாக எந்தெந்த பகுதிகளுக்கு எந்தெந்த நாளில் அவர் தன்னோட சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் என்பதையும், அதே மாதிரி காவல்துறை தரப்பிலிருந்து அவங்க இந்த பிரச்சாரம் ஒட்டுமொத்தமான சுற்றுப்பயணத்திலையும் அங்கங்க நின்று மக்களிடையே பேசுவதற்கான திட்டமிடலையும் தாவேகா வச்சிருக்காங்க. அதற்கான இடங்களுக்கான அனுமதி கேட்கும் போது காவல்துறை தரப்பிலிருந்து முதல்ல மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. பின்னர் அதற்கு பல்வேறு நிபந்தனைகளோட அனுமதி கொடுத்திருக்காங்க. அந்த நிபந்தனைகள் என்னென்ன அப்படின்றதையும், இந்த சுற்றுப்பயணம் குறித்த விமர்சனங்கள் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் என்னென்ன விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஏன் திருச்சி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த நாட்களில் தன்னோட சுற்றுப்பயணத்தை விஜய் மேற்கொள்றார் அப்படின்ற அந்த தகவலை முதல்ல நம்ம பார்த்துடலாம். அதாவது செப்டம்பர் 13, 20, 27 ஆகிய இந்த தேதிகளில் எல்லாமே சனிக்கிழமை. அங்கே திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் இந்த 3 மாவட்டங்கள்லையும் முதல் நாள் 13ஆம் தேதி தன்னோட சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார். அதற்கு அடுத்தடுத்து 20, 27ஆம் தேதிகளில் அங்கே நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை இங்கே 20ஆம் தேதி, 27ஆம் தேதி திருவள்ளூர், வடசென்னை இந்த பகுதிகளில் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார். அடுத்ததாக அக்டோபர் மாதத்தில், அதாவது 4, 5 சனி, ஞாயிறு இந்த 2 நாட்கள்லையும் குறிப்பிட்ட 4 மாவட்டங்களில் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார். அப்புறம் 11, 18, 25 ஆகிய தேதிகள் இது எல்லாமே சனிக்கிழமைகள் தான். அந்த 5ஆம் தேதி மட்டும் ஞாயிற்றுக்கிழமை. இந்த 4, 5 இந்த 2 நாட்கள்லையும் கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு இந்த மாவட்டங்களில் 2 நாட்கள் தன்னோட சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார். அடுத்தடுத்த சனிக்கிழமைகளில் கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடியிலையும், அடுத்ததாக காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டையிலையும், தென் சென்னை, செங்கல்பட்டு இந்த பகுதிகளெல்லாம் அக்டோபர் மாதங்களில் தன்னோட சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார். நவம்பர் மாதத்தில் 1ஆம் தேதி, 8ஆம் தேதி, 15ஆம் தேதி, 22ஆம் தேதி, 29ஆம் தேதி இது எல்லாமே சனிக்கிழமைகள் தான். கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் மாவட்டங்கள்லையும், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்கள்லையும், தென்காசி, விருதுநகர் மாவட்டங்கள்லையும் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார். கடலூர் மாவட்டத்தில் மட்டும் ஒரு நாள் முழுமையாக அதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்கள்லையும் அக்டோபர் மாதத்திலே தன்னோட சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார். அடுத்ததாக டிசம்பர் 6, 13, 20 இதோட அவரோட சுற்றுப்பயணம், இந்த முதற்கட்ட சுற்றுப்பயணம் முடிவடையுது. தஞ்சாவூர், புதுக்கோட்டையிலையும், அடுத்ததாக சேலம், நாமக்கல், கரூர்லையும், அடுத்து திண்டுக்கல், தேனி, மதுரையிலையும் தன்னோட சுற்றுப்பயணம். மதுரையோட தன்னோட சுற்றுப்பயணத்தை முடிக்கிறார் விஜய். இந்த சுற்றுப்பயணம் தாவேகாவுக்கு முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, விஜய் தன்னோட அரசியல் பயணத்தை தொடங்கியதிலிருந்து அவர் நேரடியாக மக்களை போய் சந்திப்பதே இல்லை. அவர் ஒரு டிஸ்டன்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு, ஒரு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் அப்படின்ற, அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற பாலிடிக்ஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள்லாம் விஜய் மீது முன்வைக்கப்பட்டது. அப்போது மாநாட்டில் பேசும்போதும் அதற்கு முன்பு நிகழ்ந்த நிகழ்வுகளில் பேசும்போதுமே இது போன்று மக்களை சந்திப்பதற்கான திட்டமிடல் இருக்குது, மக்களை நேரடியாக நான் போய் சந்திக்க போகிறேன் அப்படின்ற கருத்தை ஏற்கனவே தாவேகா தரப்பில் இருந்தும் விஜயுமே கூட அதை சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் தான் இந்த சுற்றுப்பயணம் திட்டமிடப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக எல்லா பகுதிகளையும் கவர் செய்கிற மாதிரியான ஒரு திட்டமிடல் இதில் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் திருச்சியிலேருந்து இதை தொடங்குறார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஏன்னா பொதுவாகவே மதுரையிலேருந்து முதல் மாநாட்டை நடத்துகிறாங்க, இல்லை கட்சியை அறிவிக்கிறாங்க அப்படின்றது இதற்கு முந்தைய காலங்களில் அப்படியான தொடக்கங்கள் மிக பெரும் கட்சிகளுக்கெல்லாம் நிகழ்ந்திருக்கு மதுரையிலேருந்து. அது இல்லாமல் திருச்சின்னு ஏன் திட்டமிடல் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, தாவேகாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மண்டலமாக பிரித்து, தமிழ்நாடு முழுக்க 4 மண்டலங்களாக பிரித்து அந்த அடிப்படையில் தன்னோட ரீச்சை அவங்க செயல்படுத்துறதுக்கான முயற்சிகளில் இருக்காங்க. அதில் ஒவ்வொரு மண்டலமாக பிரிக்கும் போது தன்னுடைய முதல் மாநாடை வடக்கு மண்டலமான விக்கிரவாண்டியில் நடத்தினார் விஜய். அடுத்ததாக மேற்கு மண்டலமான கோவையில் பூத் கமிட்டி கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த பூத் கமிட்டி கூட்டத்தில் திட்டமிடப்படாத ஒரு ரோட் ஷோவாகவே அது மாறி இருந்தது. அந்த நிகழ்வுக்கு போகிற அந்த வழி முழுக்க அது ரோட் ஷோவாகவே மாறி இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக தெற்கு மண்டலமான மதுரையில் 2வது மாநாட்டை தாவேகா நடத்தினாங்க. அதற்கு பிறகு இதில் இல்லாமல் விடுபட்டு போன டெல்டா மண்டலத்தில் இருக்கிற திருச்சியிலேருந்து தன்னோட சுற்றுப்பயணத்தை தொடங்கணும் என்பதுதான் தாவேகா
அதிமுகவோட ஒரு திட்டமிடலாக இதில் இருந்திருக்கு. இதில் காவல்துறை தரப்பிலிருந்து இந்த சுற்றுப்பயணங்கள் ஒட்டுமொத்தத்துக்குமே முதற்கட்டமாக திருச்சியில் சில இடங்களில் அவங்களோட பிரச்சாரத்தை நடத்துறதுக்கான அந்த கோரிக்கைகளை முன்வைத்திருந்தாங்க. ஆனால் அதற்கான அனுமதியை தமிழ்நாடு காவல்துறை வழங்கலை. ஸோ இது சம்பந்தமாக நேரடியாக டிஜிபி அலுவலகத்திற்கு சென்று ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இது போன்ற அனுமதி வாங்குவதற்கான சிக்கல் ஏற்படும் அப்படிங்கிறதுனால நேரடியாக டிஜிபி ஏடிஜிபியை சந்தித்து இதுதான் ஒட்டுமொத்த தங்களோட சுற்றுப்பயண திட்டம், இது எல்லாத்துக்குமே அனுமதி வழங்கப்படணும் அப்படின்ற கோரிக்கைகளை முன்வைத்தாங்க. இதற்கிடையில் விஜய் தரப்புலேருந்து ஒரு அறிக்கையும் வெளியிடப்பட்டது. அதாவது தாவேகா நடத்துகிற இந்த சுற்றுப்பயணம் இதை கண்டு திமுக அஞ்சுது, அதனால தான் இது போன்ற அனுமதிகளை கொடுக்கறதுக்கு நிறைய கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க போன்ற அந்த கண்டனத்தோட கூடிய ஒரு அறிக்கையும் கூட வெளியிடப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு இது போன்ற நீதிமன்றத்தை போய் அணுகுவதற்கான திட்டமிடல் இருக்கு போன்ற அந்த செய்திகள் எல்லாம் கூட வந்தன. இறுதியாக திருச்சியில் குறிப்பிட்ட இடத்துல, அதாவது எந்த விதமான தொந்தரவும் இல்லாத வகையில் நிபந்தனைகள் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த நிபந்தனைகளோட இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றதுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன நிபந்தனைகள் அப்படின்னா, காலையில் 9:35 மணிக்கு முன்பாகவே தொண்டர்கள் அந்த சுற்றுப்பயணம், அதாவது அந்த பிரச்சாரம், சுற்றுப்பயணம் என்பது அந்த டிராவலுக்கு நடுவில் ஒரு குறிப்பிட்ட சில இடத்துல மக்களிடையே விஜய் பேசுவார் என்பது தான். ஸோ அந்த பேச்சு நடக்கக்கூடிய இடத்துல அனுமதிக்கப்பட்ட இடமாகத்தான் அது இருக்கணும் என்பது ஒரு முக்கியமான நிபந்தனையாக இருக்குது. அதில் தொண்டர்கள் கூடுவது என்பது குறிப்பிட்ட அந்த நேரத்திற்கு முன்பாக அவர்கள் கூடியிருக்க வேண்டும் அப்படின்றது ஒரு நிபந்தனை. அடுத்ததாக 5 வாகனங்களுக்கு மேற்பட்ட வாகனங்கள் விஜயோட வாகனத்தை பின்தொடரக்கூடாது என்பது அடுத்த நிபந்தனை. அடுத்ததாக கோவையில் நடந்த மாதிரி 2 4 சக்கர வாகனங்கள்லையோ நடந்தோ விஜயை பின்தொடரக்கூடாது. ஏன்னா கோவையில் நடந்தப்போ அது ஒரு ரோட் ஷோவாக திட்டமிடப்படலை. ஆனால் விஜய் போறாரு அப்படின்ன உடனே அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருமே அவரை பின்தொடர தொடங்கிட்டாங்க. இதனால நிறைய போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது போன்ற நிறைய புகார்கள்லாம் இருந்தது. அதனால இப்படியான ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பட்டாசுகள் வெடிக்கக்கூடாது, ஒலிபெருக்கி ரொம்ப பயன்படுத்தக்கூடாது, அது நிறைய பாடல்கள் அதை ஒலிக்க விடுறது ஒலிபெருக்கி மூலமாக அது நடக்கக்கூடாது அப்படின்ற நிபந்தனை கொடுக்கப்பட்டிருக்கு. பார்க்கிங்கான ஸ்பேஸை அவங்களே ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அதற்கு தேவையான பணிகளை இப்போவே தாவேகா தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், வயது முதிர்ந்தோர் இவர்களுடைய பங்கேற்பை தவிர்க்க வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கு. இதை ஏற்கனவே விஜய் தரப்பிலிருந்து இது வேண்டுகோளாக அறிக்கைகள் விடப்படுது. இருந்தாலும் அந்த கூட்டத்தில் அவர்கள் பங்கேற்பதை பார்க்க முடிகிறது. அதனை தவிர்க்கணும் என்று காவல்துறையும் தற்போது நிபந்தனையை விதிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆயுதங்கள் எதுவும் கொண்டு வரக்கூடாது என்றதும் சொல்லப்பட்டிருக்கு. வாகன நெரிசல் ஏற்படும் வகையில் செயல்பாடுகள் இருக்கக்கூடாது அப்படின்னும், ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனங்கள்லாம் தயார் நிலையில் இருக்கணும் என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி போலீஸ் மட்டும் இல்லாமல் தாவேகா தன்னார்வலர்களும் அங்கே பணியில் அமர்த்தப்படணும். அதாவது கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு, நெறிப்படுத்துறதுக்கான அந்த பணிகளில் வாலண்டியர்ஸும் ஈடுபடுத்தப்படணும் என்ற நிபந்தனை கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அரசு தனியார் சொத்துக்களுக்கு எந்த விதமான சேதமும் விளைவிக்கப்படக்கூடாது அப்படின்ற நிபந்தனையும் இருக்கு. அதே மாதிரி பங்கேற்போரோட எண்ணிக்கை எவ்வளவு என்ற அந்த தகவல்களை தாவேகா தரப்புலேருந்து நிர்வாகிகள் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னும், பேச்சு, அதாவது இப்போ விஜய் பேசுறாரு அப்படின்னா அந்த சத்தம் அதிகமாக இருக்கக்கூடாது என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அனுமதிக்கப்பட்ட இடத்துல மட்டும்தான் தொண்டர்கள் கூடணும், மற்ற இடங்கள்ல அவர்கள் கூடுதல் இருக்கக்கூடாது அப்படின்னும், இந்த நிபந்தனைகள்ல ஏதேனும் மீறப்பட்டால் பிரச்சாரம் உடனடியாக நிறுத்தப்படும் என்ற அந்த எச்சரிக்கையும் காவல்துறை விடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பேசுவதற்கான அவகாசமும் கூட 20லிருந்து 25 நிமிடங்களுக்குள்ளாக இருக்கணும் அப்படின்ற அந்த நிபந்தனையும் விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் நிபந்தனைகளாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதை பின்பற்ற வேண்டிய அவசியம் தாவேகாவுக்கு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இதற்கான அனுமதி பெறுவதற்கான பல்வேறு மெனக்கடல்கள் இருக்கு. இது நீதிமன்றம் மூலமாக செல்ல வேண்டுமா, இந்த 13ஆம் தேதி திட்டமிட்டபடி தொடங்கிவிட முடியுமா என்ற பல்வேறு சிக்கலுக்கு நடுவுல இந்த அனுமதி பெறப்பட்டிருக்கிறதுனால இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கு என்ற அடிப்படையில் இதை செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் தாவேகாவுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக இந்த சுற்றுப்பயணம் குறித்த விமர்சனங்களாக நிறைய முன்வைக்கப்படுது. அதில் முக்கியமான ஒன்று வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்ற விமர்சனம் இது முன்வைக்கப்படுது. ஏன்னா சனிக்கிழமைகளில் மட்டுமே இந்த திட்டமிடல் இருக்குது, சுற்றுப்பயணம் இருக்குது அப்படின்றது ஒரு வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறாரா விஜய் என்ற கேள்விகளை விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமாக அரசியல் கட்சி தலைவர்களும் கூட இது சார்ந்த விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. ஏன் எல்லா நாட்கள்லையும் இந்த சுற்றுப்பயணம் ஒட்டுமொத்த
ஒட்டுமொத்தமாக செய்யாமல் சனிக்கிழமைகள்ல மட்டும் வைக்கிறதுக்கான காரணம் என்ன? அப்போ பார்ட் டைம் பாலிடிக்ஸ் அப்படின்ற விமர்சனத்தை இது சரியாக்குற மாதிரி இல்லையா என்ற கேள்விகளை விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி பெரிய மாவட்டங்கள்லையும் கூட ஒரு நாள் கூட முழுதாக ஒதுக்காம இந்த திட்டமிடல் இருக்கே என்ற கேள்வி முன்வைக்கப்படுது. அதே மாதிரி அரசியல் தலைவர்களோட விமர்சனங்களாக இதில் பார்க்கணும் அப்படின்னா, துரைமுருகன், நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன்ட்ட இது பற்றி கேள்வி செய்தியாளர்கள் எழுப்பிய போது, விஜய் இன்னமும் ஸ்கிரீனுக்கு பின்னால தான் இருக்கார், அவர் முதல்ல வெளியே வரட்டும், அதற்கு பிறகு அவருக்கு பதிலளிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில அவர் பிரச்சாரம் பண்ணா என்ன, இல்லை சனிக்கிழமையில பண்ணா என்ன அப்படின்னு அது பற்றிய ஒரு பெரிய இன்வால்மெண்ட் இல்லாம பதிலளிக்கக்கூடிய வகையில இதை ஒரு விமர்சனமாக அவர் முன் வச்சிருக்கார் அப்படின்னே நாம பார்க்கலாம். அடுத்ததாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இதை பத்தி பேசும்போது, சனிக்கிழமைகள்ல மட்டும் மக்களை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றது ஏற்கத்தக்கது அல்ல. 24 மணி நேரமும் களத்துல நிற்க வேண்டியது ஒரு அரசியல்வாதியோட கடமை. தாங்களே திமுகவுக்கு மாற்று அப்படின்னு தாவேகா சொல்லிக்கிறாங்க. அதை செயல்படுத்துறதுல செயல்ல காட்ட வேண்டி இருக்கு அப்படின்ற விமர்சனத்தை அண்ணாமலை முன்வைக்கிறார். அதே மாதிரி ஆக்டிவ் பாலிடிக்ஸ் செய்யறவங்க தினமும் களத்தில் இருக்கணும் அப்படின்னு தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அதை விட்டுட்டு சனிக்கிழமையில மட்டும் மக்களை சந்திக்கிறேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாடை எடுக்கிறத மக்கள் எப்படி பார்ப்பாங்க, அதை ஏத்துப்பாங்களா அப்படின்றது தெரியல என்ற வகையில தன்னோட விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. ஆனா இந்த வீக்கெண்ட் பாலிடிக்ஸ், அதே மாதிரி சனிக்கிழமையில மட்டும் சுற்றுப்பயணம், இதற்கான காரணமாக தாவேகா தரப்புல சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, சனிக்கிழமை என்பது ஒரு விடுமுறை நாளாக இருக்கும். பள்ளி செல்லும் மாணவர்கள், கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்களை தொந்தரவு செய்யாதபடி இந்த திட்டமிடல் செய்யறதுக்காக தான் சனிக்கிழமைகள்ல இந்த சுற்றுப்பயண திட்டத்தை வகுத்திருக்கோம் அப்படின்ற விளக்கம் தாவேகா தரப்புல சொல்லப்படுது. ஸோ இந்த வகையில எல்லா இடங்களையும் கவர் செய்யணும் என்ற அடிப்படையில தான் எல்லா விஷயங்களுக்குமான தொடக்கத்தை ஒவ்வொரு மண்டலத்தில் செய்யும் போது டெல்டா மண்டலமான திருச்சியில சுற்றுப்பயணத்தை தொடங்கணும் என்ற திட்டமிடல் இதுல இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. அதே மாதிரி இந்த நிபந்தனைகளுக்கு இடையில இந்த சுற்றுப்பயணம் என்பது 3 மாதங்களுக்கு, கிட்டத்தட்ட 2.5 மாதங்கள் அப்படின்னு சொல்லலாம். 2.5 மாதங்களுக்கு நிறைய சவால்களோடு தாவேகா இதை எப்படி எதிர்கொள்ள போகுது, மக்களை போய் ரீச் பண்றது அப்படின்ற தன்னோட நோக்கம் இதுல முழுமையாக இதில் நிறைவேறுமா போன்ற பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. இதையெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.